ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமதாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு மதியே பாதியிலே இறங்கி ஆட்டோலேயே வந்துட்டாங்க. உங்களுடைய அப்பாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடியே தங்கராஜ் வந்து சுரேஷையும் வர வச்சு நல்லவர் மாதிரி, உங்கள் மாப்பிள்ளை பார்த்தீங்களா உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. விருப்பமே இல்லாமல் அங்கே சுரேஷ் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்கிறாங்க. இல்லை, சுரேஷ் கோவப்பட்டு கிளம்பலாம் மாமா நேரம் ஆகுது அப்படின்னு அவங்க மாமா கிட்டே சொன்னதுனால தான் அதுக்கப்புறம் மதி வந்து சரி போகலான்னு சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு வந்துட்டு அவங்களும் கிளம்புறேன்னு சொல்லிட்டுருக்காரு. சரிம்மா பார்த்து போயிட்டு வா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா அவங்களும் வெளியே வந்து ஆட்டோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தங்கராஜ் வந்துட்டு டேய் சுரேஷ், முன்ன கூட்டிகிட்டு வந்த மாதிரி நடு ரோட்டில் விட்டுட்டு வந்துடாத, இப்போ கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறா அப்படின்னு. மாமா என்ன மாமா, அவளை பின்னாடி உட்கார வச்சுட்டு வரவே எனக்கு அப்படியே அருவெறுப்பாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் இது ஹாஸ்பிட்டல், அவங்களுடைய அம்மா காதில் யார் காதிலையாச்சும் விழப்போகுது, பேசாமல் அவளை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடு. என்னடா நீ எப்பயாச்சும் ஒரு தடவை தானே இப்படியெல்லாம் நடக்குது, பொறுமையாக இருக்கலான்றது உனக்கு தெரியாதா? வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கே பாருடா. அப்புறம் அத்தை மாமாலாம் ஏன் மேலே தான் கோச்சிப்பாங்க. நான் தான் உனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ மாமா அப்படின்னு சொல்லவும் புரியுதுல்ல, அப்போ உட்கார வச்சுட்டு போடா சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் வெளியில் சுரேஷும் தங்கராஜும் வராங்க. ஆட்டோக்காக மதியம் நின்றுட்டு இருக்கும்போது என்னம்மா ஆட்டோ பார்க்குறியா? ஆட்டோலாம் எதுவும் வந்தாலும் நாங்கள் ஏற விட மாட்டோம், நீ சுரேஷ் கூடவே வண்டியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கூடவா? நான் போகல, நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன், எனக்கு போக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ தனியாக போக போகிற, அவன் தனியாக போக போகிறானா? வீட்டுக்கு போயிட்டு அங்கே வீட்டு முன்னாடி போய் நின்று ஆட்டோவில் நீ இறங்குனா கேள்வி கேட்பாங்களே அத்தை, என்ன பதில் சொல்வேன்? உங்கள் பிள்ளை என்ன ரோட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல போறியா, இல்லை நான் இறங்கிக்கிட்டு பிடிக்காமல் ஆட்டோவில் போயிட்டேன்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறாங்க. திருன்னு மதியம் முழிச்சிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கோமோ, பேசாமல் சுரேஷ் கூடவே போமா, சுரேஷ் பத்திரமா தான் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இவரா? வழி முழுக்க கத்திக்கிட்டே வராரு, தொடாத உக்காரு, ஆட்டாத உக்காரு, அப்படி உக்காரு இப்படி உக்காருன்னு. அதுக்கு நான் ஆட்டோலேயும் நிம்மதியாக போய்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே சுரேஷ் உனக்கு என்னடா அம்புட்டு கோவம், ஒழுங்காக உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போயேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரிமாமா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஏறி உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அங்கே எப்படி ஸ்லிப் ஆனாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்லிப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அரடி கேப் சீட் இருக்கிறதே 2 இன்ச்சு தான், அதில் அவ்வளோ தூரமாக உட்காந்துட்டு போகிறாங்க. போகும்போது கூட பயந்துட்டே தான் உட்காந்துட்டு போகிறாங்க. ஆட்டோதான் உட்காந்துட்டு வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு தான் நான் ஆட்டோவிலேயே போகிறேன்னு சொன்னேன், பேசாமல் நிறுத்துங்க இல்லைன்னா நான் ஆட்டோவிலேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும் எதுக்கு ஆட்டோவில் நீ இறங்கி போயிட்டு என்ன திட்டுவாங்க வைக்கவா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லவும் உங்கள் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டிட்டு போக நல்லா டிரைவரா அப்படின்னு திரும்பவும் சுரேஷ் அதையே தான் பேசிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. அங்கே போயிட்டு வீட்டு முன்னாடி வண்டி நிறுத்துறாங்களோ இல்லையோ மதியம் அதுக்குள்ளேயே டப்புன்னு குதிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு வேகமாக சுரேஷ் வண்டி எடுத்துகிட்டு போய் நிறுத்துறாரு. அப்படி நிறுத்தின உடனே முன்னாடி சுரேஷ்க்கு இடிச்சு டங்குன்னு கீழே இறங்கி மதி வந்து குதிச்சிடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு கூட அப்படியே மதி அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே இடிக்கிற மாதிரி ஸ்டாண்ட் போட்டுட்டு இறங்கி அவர் பாட்டுக்கு உள்ள மடமடன்னு போயிடுறாரு. மதி அங்கேயே நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன், எனக்கு நல்ல வாழ்க்கைன்னு அமைஞ்சிருக்குன்னு வேற என் அப்பாவும் என் அம்மாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மதி இருந்துக்கிட்டு. அப்போ தான் உள்ள துணியை துவைச்சி காய போட்டுட்டு மலர் வந்து வராங்க. வந்த உடனே என்னோட சுரேஷே அவங்களுடைய அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துட்டியா, என்னடா நீ மட்டும் தனியாக வந்திருக்க, எங்கே மதியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதியாகவே இருக்காரு. உன்னை தாண்டா கேட்குறான்ல எங்கடா மதியம் அப்படின்னு சொல்லவும் மதியம் அப்போ தான் வெளியிலேருந்து உள்ளே வராங்க. பின்னாடி வரான்னு சொல்ல வேண்டியது தானடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வா மதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் உள்ளே கூப்பிடுறாங்க. என்னம்மா போயிட்டு உன் அப்பாவை பார்த்துட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு வந்துட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கொஞ்ச நேரத்துலேயே இங்கே அவருடைய அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க. நல்லா இருக்காரு, ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 2-3 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் டாக்டர் சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, அப்பா நல்லா தான் இருப்பார், பார்த்துக்கிறதே கூட இருந்து என் தங்கராஜ் மாப்பிள்ளை இல்லை, வேறு எப்படி இருப்பார், நல்லா தான் இருப்பார், நீ கவலைப்படாத, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கொடுத்து வச்சுருக்க, நாங்களும் கொடுத்து வச்சுருக்கணும், இப்படிப்பட்ட குடும்பத்தில் நீ கல்யாணம் பண்ணிட்டு வர நீயும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னலாம் வந்து அவங்களோட அத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி மதி அப்பா எப்படி இருக்காரு, அம்மா எப்படி இருக்காங்கன்னு மலரும் கேட்டுட்டு அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே அவருடைய மாமாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு சிலர் வந்து வராங்க. வந்த உடனே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு மலர் எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாருக்குமே காஃபி கொண்டு வரதுக்காக மலர் ஓடி ஓடி போகிறாங்க. எங்கே மதி நின்றுக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்க,
இவங்கள கூப்பிடுமா உள்ள, இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸு, உன்னை பார்க்க வந்திருக்கவங்க அப்படின்னு சொல்லவும், ஓ வாங்க அங்கிள் உள்ள வாங்க எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லவும், என்ன மருமக ரொம்ப சைலண்ட் டைப் போல இருக்கே, எதுவுமே பேசவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நான் தான் அழகுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ பரவாயில்லையே, அழகுமலர் அழகுமதி, உங்கள் வீட்டுக்கு வந்த 2 மருமகளும் லக்கி தான், உண்மையிலே கொடுத்து வச்சவங்க நீங்கள், மருமக பார்க்க நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா இவ தான் என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவும், காஃபி கொண்டு வந்த உடனே அதை மதி கையிலே கொடுக்க வைக்கிறாங்க. மதியம் காஃபி கொடுத்ததுக்கப்புறமா காஃபியை குடிச்சிட்டு ஸோ வந்து மதி வந்து உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னது இது, இவளை பார்க்க அத்தனை பேர் வந்திருக்காங்க, வந்து உள்ள கதவை சாத்திக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இவரோட உட்காந்து பேசிகிட்டு இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு மதி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான், என்னம்மா நீ பாட்டுக்கு உள்ளே வந்துட்ட, அங்கே எல்லாரும் அவ்வளோ பேர் வந்து உனக்காக உட்காந்துட்டு இருக்காங்க, வாங்க உட்காருங்க, காஃபி குடிக்கிறீங்களா, உட்காருங்க காஃபி எடுத்துகிட்டு வரேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்ற, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் நீ செய்யணுமா, உனக்கு தெரியாதா அப்படின்னாங்க. உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட மலர் அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு, அத்தை ஏன் மதிக்கிட்ட கோவப்படுறீங்க, விடுங்க மதி புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை புரிஞ்சுப்பாலோ நீ வேற, ஆனால் அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா, அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. என்ன மதி அப்படின்னு, எப்படிக்கா எப்படி இங்கே இருக்கீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை இதுதான் விதின்னு இருக்கீங்களா, ஒன்றும் புரியலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மதி அப்படிலாம் இல்லை, எனக்கு எல்லாமே பழகிடுச்சு. ஆமாக்கா உங்களுக்கு எல்லாமே பழகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் என்னால் முடியலக்கா அப்படின்னு. ஏன் மதி என்னாச்சு, சுரேஷ் போகும்போதே கோவப்பட்டுட்டு கூட்டிகிட்டு போனான், என்ன ஆச்சு அப்படின்னு, போய் நல்லபடியாக அப்பா பார்த்துட்டு வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கக்கா அவர் போகிற வழியிலலாம் திட்டிக்கிட்டே வந்தார், வண்டியை வேகமாக ஓட்டிட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஆட்டோ நிறுத்த சொல்லி நான் ஆட்டோவிலே ஏறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு, ஆமாம் பாதியிலே இறங்கி நான் ஆட்டோ பிடிச்சி தான் போனேன், வரும்போது தான் ஊர் தங்கராஜ் இருந்ததுனால வண்டியில் உட்கார வச்சு அனுப்பிட்டாரு, அப்போது நான் ஆட்டோவில் வரேன்னு தான் சொன்னேன், அப்போவும் கோவப்பட்டு என்கிட்ட திட்டிட்டு தான் வந்தார், என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வரதில் அவருக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற மதி, வீடு சரியாக போயிடும் அப்படின்னு. இப்போ இவங்க அங்கே போகக்கூடாதுன்றாங்க, இங்கே போகக்கூடாதுன்றாங்க, இதை செய்யணும் அதை செய்யணும்னு இப்படி ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்களே, எப்படிக்கா இது குடும்பமாக வேறு ஏதாச்சா, என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. மதி இங்கே எல்லாமே இப்படி தான், அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், மாமா சொன்ன மாதிரி இது எல்லாமே கொஞ்ச நாள் போக போக உனக்கும் பழகிடும், அதுக்கப்புறமா எல்லோரும் சரியாக போயிடும், வீட்டுக்கு வந்தவங்கள உள்ளே வாங்க உட்காருங்க காஃபி குடிங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மரியாதை தானே, அது எல்லாத்தையும் நீ செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க, நீ இப்போ தானே புதுசாக வீட்டுக்கு வந்திருக்க, இதனால இந்த பழக்க வழக்கங்கள் உனக்கு எதுவுமே இருந்திருக்காது, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா எல்லாரையும் வரவேற்றிருப்பாங்க, உட்கார வைப்பாங்க, நல்லா இருக்கேன்னு அவங்க உன்னை கேட்டால் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். இங்கே ஆனால் அப்படி இல்லைல்ல, இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதெல்லாம் உன்னுடைய சில பொறுப்புகளும் கூட, அதனால தான் இங்கே எல்லாருமே அப்படி பேசுகிறாங்க, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி மதி தான் எல்லா விதத்துலையுமே மதிக்கு வந்து மலர் ஆறுதலாக இருக்காங்க எல்லா விதத்துலையுமே. வந்தவங்க எல்லாரும் உட்காந்து சுரேஷ்கிட்டையும் அவருடைய அப்பா கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசினதுக்கப்புறமா ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து இவங்க ஸோ மலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் மதியத்துக்காக சமைக்கணும்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ திரும்பவும் உள்ளேருந்து வெளியில் வராங்க. சரின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரும் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் பரவாயில்லன்னு அவங்க கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. இல்லை மலர் சமைச்சிடுவா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு. இருக்கட்டும் பரவாயில்ல, உங்கள் வீட்டு சமையலில் தான் நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோமே, போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறமா, என்னக்கா திரும்பவும் சமைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. மதியத்துக்கு அத்தை மாமா சித்தார்த்து ஸ்ருதியும் காலேஜ்லேருந்து வந்துடுவா, அப்புறம் குழந்தையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடணும், நீ இருக்க சுரேஷ் இருக்கா, நம்ம எல்லாருக்கும் சமைக்கணும்ல அப்படின்னு. ஏன்க்கா காலையில் சமைக்கிறது பத்தாதா அப்படின்னு. நான் இந்த சட்டியில் எவ்வளோ சமைக்கிட்டோம், காலையில் ஒரு வேளை சமைச்சாலே எல்லாருக்கும் சரியாக போயிடும், நம்ம வீட்டில் நம்ம எத்தனை பேர் இருக்கோன்னு நீயே யோசிச்சுப்பாரு, இது கணக்கு பண்ணிப்பார், மதியத்துக்கும் சமைக்கணும்ல, திரும்பவும் நைட்டுக்கு வேறு சமைக்கணும், 3 வேலையும் சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தைக்கும் மாமாக்கெல்லாம் சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். மாமா வேலைக்கு போயிட்டு இருந்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தார், ஆனால் இப்போது வீட்டிலே இருக்கிறதுனால அவர் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மலர் சொல்லிட்டு இருக்கவும், ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போ அப்படின்னு சொன்ன உடனே மதியம் உள்ளே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அத்தை வந்து எங்கடி மதி அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை அதை வந்து ரூமில் அப்படின்னு சொன்னோம். என்னடி பண்ணிகிட்ருக்கா அவள் அப்படின்னு. அத்தை அவங்களுக்கு கொஞ்சம் அதான் வெளியில் போயிட்டு வந்தாங்களே
தலைவலியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, காலையில் எழுந்ததே 10 மணிக்கு, இப்போ திரும்பவும் தூங்கலான்னு போயிட்டாளா அவள்? என்னடி அவள் இப்படியே தான் தூங்கிட்டு இருப்பாளா? இதில் காலேஜுக்கு வேலைக்கு வேற போயிட்டுருக்காளா? இவள் ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் நடத்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. விடுங்க அத்தை, சரியாக போயிடும் அப்படின்னு. என்னடி சரியாக போயிடும் சரியாக போயிடும்னு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் அவள் ஓவராக இருக்கா. இதுக்கு மேலேயும் அவளை விடுறதா இல்லை நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ப்ளீஸ் விட்டுருங்க, நாளையிலேருந்து பார்த்துக்கலாம், மதியம் நாளையிலேருந்து கரெக்டாக இருப்பா, நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளையிலேருந்து மட்டும் ஒழுங்காக இல்லைன்னா அப்புறம் இருக்குது, நைட் சாப்பாடுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சமைக்கலைன்னா அப்புறம் பார்த்துக்குறவங்களா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு, என்னங்க இந்த பொண்ணு இப்படி இருக்கா, வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியுதில்ல, ஒருத்தி வீட்டில் சமைக்கிறாளே, குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்காங்களே, சமைக்கணுன்ற எண்ணம் இல்லை, ஒரு வேலை செய்யணுன்ற எண்ணம் இல்லை, பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு திரும்பவும் படுத்து தூங்கிட்டு இருக்கா. காலையில் இருந்ததே 10 மணிக்கு போனா போகட்டு, இன்றைக்கி ஒரு நாள் சொல்லிட்டு விட்டா இதே மாதிரியே பண்ணிகிட்ருக்கா. நாளையிலேருந்து நான் அவளை பார்க்குறேன், நாளையிலேருந்து இதே மாதிரி இருந்தால்னா நான் அவளை ஒழுங்காக தூங்க விட மாட்டேன். காலையில் 5-5:30 நானே அவளை எழுப்பி விட்டுருவேன். எழுப்பி விட்டதுக்கு அப்புறமா நானே அவளை எல்லா வேலையும் வாங்கிடுவேன். அப்புறம் மாமியார் கொடுமையை அவள் அனுபவிக்கக்கூடாதுன்னு நானும் பொறுமையாக இருக்கேன், இல்லைன்னா அப்படி தான் அவளுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாக போயிடும் வீடு அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. மதி ரூமில் நடந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. சுரேஷ் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளே போகிறாரு. உள்ளே போனவர் மதி உட்காந்து அழுதுட்டு இருக்கத்தான் பார்க்குறாங்க. பார்த்த உடனே பார்த்துட்டு, ஏய் என்னாச்சு உனக்கு, எதுக்கு இப்படி மூலையில் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன், என் அப்பா அம்மா காதில் கேட்டால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கதவையும் சாத்திடுறாரு சுரேஷ். எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லவும் மதி எதையுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கு மேலேயும் சுரேஷ் கத்திக்கிட்டே இருக்கவும், எதுக்கு இப்படி என் உயிரை வாங்குற அழுதுட்டு உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லவும் அவர் அதாவது மதியம் உள்ளே போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இவளுக்கு என்னதான் பிரச்சனையே தெரியல, என் உயிரை வாங்குறா, இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்கா, இவன் முகத்தை பார்க்கவே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. இன்னமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட பிரிக்கவே இல்லை. ஸோ ஒரு வார்த்தை கூட பேசுகிற அளவுக்கு கூட அவங்களுக்கு பொறுமையே இல்லை, அந்த அளவுக்கு கோவம் இருக்குது அவங்களுக்கு. ஏன் என்னன்னு கேட்குற அளவுக்கு கூட கோவமாக கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் எப்படி சரியாக போகுதுன்னு தெரியல. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா